الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها رب العالمين. اللهم يا أفضل الأفضلين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين برحمتك يا أرحم الراحمين. اللهم زدنا ولا تنقصنا، أكرمنا ولا تهنا، آسرنا ولا تؤسر علينا، وارنا وارلعنا برحمتك يا أرحم الراحمين. يا الله நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அனைத்து செய்ய சிறிய பெரிய பாவங்களையும் நீ மன்னித்து விடியா அல்லாஹ். நீ மன்னிக்காவிட்டால் ஒருபோதும் யாரும் எங்களை மன்னிக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். மன்னிக்கக்கூடியவருக்கு தகுதியானவன் நீ ஒருத்தன் மட்டும்தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை நீயே மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உலகில் உள்ள முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களையும் நீயே மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் நீ மன்னித்து விடியா அல்லாஹ். நாங்கள் பாவம் செய்கின்றோம் யா அல்லாஹ், அதை தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் சதா நேரமும் உன்னுடைய திக்ரிலே, யா அல்லாஹ் சதா நேரமும் உன்னுடைய திக்ரிலே எங்களுடைய நாள் உன்னுடைய திக்ரிலே வர வேண்டும் யா அல்லாஹ். நடந்தோடும் அல்லா, உட்கார்ந்தோடும் அல்லா, ஓடினோடும் அல்லா, படுத்தோடும் அல்லா என்று அல்லா அல்லா என்று நேரம் பொழுதும் நிமிடம் பொழுதும் மணி பொழுதும் ஒன்றையே கொடுக்கின்ற நாக்கு எங்களுக்கு கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய திக்ரியும் உன்னுடைய பாதையில் சுக்கர் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அனைவருக்கும் தந்தல் விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை மறந்து நாங்கள் வாழ்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன் பேச்சை நாங்கள் கேட்க வேண்டாம் என்று வேணுகின்ற கேட்காமல் இல்லை யா அல்லாஹ். உங்களுக்கு தெரியவில்லை யா அல்லாஹ், நாங்கள் அறியாதவர்களாக இருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த ஆலம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ பழத்தை சாப்பிட வேணாம் என்று சொல்லிய அது மீறி அவங்க சாப்பிட்டதுனால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த, நாங்க அதுக்கும் மீறி நீ எதெல்லாம் செய்ய வேணாம்னு சொன்னியோ அதெல்லாம் நாங்க இஷ்டப்படி செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அவை பார்த்து நீ மன்னித்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறுகளை விட்டு எங்களை நீ நீக்கி விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் என் தாய் தந்தையர்கள் இடத்துல நாங்கள் எவ்வளவு கண்ணிய குறைவா அவங்க முன்னாடி ரொம்ப அல்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அவங்களுக்கு பிரியப்பட்டவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யா அல்லாஹ், யாருக்கு நான் பணிபுரியணும் ஒரு மனிதர் வந்து கேட்கும் போது அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் என்று 3 முறை உரைத்தார்கள் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட தாய்க்கு நாங்கள் மாறு செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அவர்களை பொடும்போக்காக நினைத்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அவர்களுக்கு கண்ணியம் செலுத்தாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்கள் மூலியமாக எங்களை நீ படிக்க வைக்கிறாய் யா அல்லாஹ். அவர்கள் மூலியமாக நீ அன்பு செலுத்துகிறாய் யா அல்லாஹ். அப்படிப்பட்டவர்களை நீ என்று கூட என்று சொல்லாதன்னு சொல்லியிருக்கிறீ யா அல்லாஹ். நாங்கள் அதற்கும் மேலாக பேசிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை அப்படிப்பட்டவர்களாக ஆக்கிவிடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அனைத்திற்கும் நீ தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஐரும் சர்ரம் இனல்லாஹி தஆலா யா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட தாய் தந்தையர்களிடம் எங்களை அன்பு காட்டு வைத்து விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களை அவர்களிடம் அளவு குறைச்சலாக நடந்துக்க வேண்டாம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களிடம் அளவு குறைச்சலாக நடந்துக்க வேண்டாம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு இல்லையே தேட்டத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒரு மலைக்கை இணைப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள் யா அல்லாஹ். அப்போ ஒரு மலைக்கு கல்லுல உன்னை வந்து திக்ரு செய்தார்கள் யா அல்லாஹ். அதை ஆர்வத்தோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு ஆர்வத்தோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு இன்னொரு வாட்டி சொல்லிக் கொடுங்க அந்த திக்ர் அந்த மலைக்கு ஓடும் போது திரும்பியும் 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 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு தேட்டத்தோட அந்த துவாவை கத்துக்கிட்டாங்களோ எங்களுக்கும் இனிமே கத்துக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை ஃபிரௌனை அழித்தது போல அழித்து விடாது யா அல்லாஹ். ஆமானை அழித்தது போல எங்களை அழித்து விடாது யா அல்லாஹ். அபூஜஹலை அழித்தது போல அழித்து விடாது யா அல்லாஹ். உன்னுடைய பார்வையிலே கல்வி கற்க வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு இனிமேல் தேடத்து கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த விஷயத்திலும் நாங்கள் அமல் செய்ய வேண்டும் யா அல்லாஹ். உன்னுடைய விஷயத்திலே அனைத்து விஷயங்களையும் நாங்கள் நல்லமலாக செய்ய வேண்டும் யா அல்லாஹ். எதிலையும் பொடுபோக்குத்தனத்தை கொடுத்து விடாது யா அல்லாஹ். எந்த அமலையிலும் அழிச்சு எங்களுக்கு அழுப்பை கொடுத்து விடாது யா அல்லாஹ். அசதியை கொடுத்து விடாது யா அல்லாஹ். நீ ஒருவன் மட்டும்தான் யா அல்லாஹ்.
அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறா. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ எதெல்லாம் கொடுத்துருக்க யா அல்லாஹ், நாங்க கேட்காம எங்களுக்கு மூச்சை கொடுத்துருக்க யா அல்லாஹ், கை கால் சிக்கத்தை கொடுத்துருக்க யா அல்லாஹ், யா ரப்பே நடக்கிறதுக்கு காலை கொடுத்துருக்கிற யா அல்லாஹ், யா அல்லாஹ் நல்ல உடல் சக்தியை கொடுத்துருக்கா யா அல்லாஹ், யா ரப்பே அதற்கெல்லாம் நாங்க மாறி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் யா அல்லாஹ், இன்னும் தெரிஞ்சுலாம் செய்யல யா அல்லாஹ், அதை நாங்கள் தெரியாம தான் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், பாவத்தை நாங்கள் அறியவே இல்லை யா அல்லாஹ், யா அல்லாஹ் அதை அறியக்கூடிய பாக்கியத்தையாவது தருவாயாக யா அல்லாஹ், உன்னுடைய பிச்சையாக கேட்கின்றேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னிடத்திலே பிச்சை கேட்கின்றோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் பிச்சை கேட்கின்றோம் யா அல்லாஹ், யா ரப்பே யா ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கு நீதி கருணை பார்வை பொழிந்தருள்வாயாக யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ ஒருவன் மட்டும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் பார்வையாக நீ இருக்கிறாய் யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் பார்வையாக நீ இருக்கிறாய், எங்கள் கேட்கும் செவித்தரனாக நீ இருக்கிறாய் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் பேசும் வாயாக நீ இருக்கிறாய் யா அல்லாஹ், நாங்கள் நடக்கும் கால்களாக நீங்க இருக்கிறாய் யா அல்லாஹ், நாங்கள் செயல்படும் கையாக நீ இருக்கிறாய் யா அல்லாஹ், இதெல்லாம் தெரியாமல் நான் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் யா அல்லாஹ், எங்களுக்குன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ மட்டும்தான் யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய பிச்சை எங்கள் மீது பொருந்தல் பெறுவாயாக யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவாயாக யா அல்லாஹ், யா அல்லாஹ் மக்காவுக்கு சென்று உன்னுடைய காபத்துல்லாவை கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ், மதீனா நகருக்கு சென்று மஸ்ஜிதுல் நபவியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா முன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அனைவருக்கும் தந்திருவாயாக யா அல்லாஹ், நாங்கள் ஒன்றாக ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் தாய் தந்தையர்களை நாங்கள் ஹஜ்ஜுக்கு சென்று கூட்டிட்டு போகணும் யா அல்லாஹ், அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்கள் அந்த அனைவருக்கும் தந்திருவாராக யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் வீட்டில் அனைவர்கள் வீட்டிலும் கடன் பிரச்சனை இருக்கிறது யா அல்லாஹ், அந்த கடனை யா அல்லாஹ் யா அல்லாஹ் இன்னெல்லாம் அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான், ஒன்றும் வேணாம் அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் தாயா அல்லாஹ், அந்த கடனை வாங்கினாங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ் அப்படிப்பட்ட கடனை நீ நீக்கிடுவாயாக யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ இருக்கிறாய் என்ற எங்களுக்கு யா அல்லாஹ் நீ இருக்கிறேன் என்கிற அந்த போதும் மனப்பான்மை எங்களுக்கு போதும் யா அல்லாஹ், யா அல்லாஹ் செல்வ செழிப்பு எதுவுமே வேண்டாம் யா அல்லாஹ், நீ ஒருவன் மட்டும் போதும் யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த கபருடைய அதாபை நினைத்து பார்த்தால் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ ஒருவன் மட்டும் தான் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த கபருடைய அதாபை குறைக்க முடியும் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த கபருடைய வேதனையை லேசாக்கி விடியா அல்லாஹ், யா அல்லாஹ் குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறாய் யா அல்லாஹ், ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும் என்று நாங்கள் எல்லாம் நாளைக்கு பெரிய பெரிய ஆட்களாக ஆகிவிடுவோம், நாளைக்கு உயர்ந்த நிலைக்கு போவோம் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், அடுத்த நொடி இருப்போமான் இல்லை என்று தெரியவில்லை யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக இதையெல்லாம் எங்களை வைத்து தண்டித்து விடாதே யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ், எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மானான குணத்தை கொண்டு எங்களை கருணை பறவையாக பார்த்து விடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த சக்கராத்துடைய வேதனை சொல்ல முடியாது யா அல்லாஹ், யா அல்லாஹ் அதில் விட்டு எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ், நாங்கள் கபருக்குள் குழிக்குள் சென்ற பொழுது யா அல்லாஹ் எங்களை அடக்கம் செய்து விட்டு போயிடுவார்கள் யா அல்லாஹ், அந்த செருப்பு சத்தம் கேட்கும் யா அல்லாஹ், அப்போது நாங்கள் கதறி அழுகின்றோம் யா அல்லாஹ், எங்களுடைய மனிதர்கள் யாரும் கேட்க மாட்டார்கள் யா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உணவர்கள் யாரும் கேட்க மாட்டார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் கதறி அழுகின்றோம் யா அல்லாஹ், அந்த கபூரிலே உன்னுடைய ரப்பி யார் என்று கேட்கும் பொழுது ரப்பி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தல் விடுவாயாக யா அல்லாஹ், அதற்கு பதிலாக லா அதிரி எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தராது யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் களிமாவோட மௌத்தா போகணும் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் களிமா மௌத்தா போகணும் யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி நாங்கள் மௌத்தாக போக வேண்டும் யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் சில பேர் எங்களை பெரிய ஆளாக பார்க்கின்றார்கள் யா அல்லாஹ், அவுளியாக பார்க்கின்றார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தவன் நீ யா அல்லாஹ், யார் எதை கேட்டாலும் அல்லாஹ் 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 என்று உன்னையே துடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாங்க யா அல்லாஹ், யா ரப்பனா ரப்பே உன்னிடத்தில் கையேந்தி விட்டோம் யா அல்லாஹ், உன்னிடத்தில் கையேந்தி விட்டோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு பிச்சையை போடுவாயாக
யா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது இன்பத்தை காட்டினாயே யா அல்லாஹ் நகராஜிற்கு. யா அல்லாஹ் இன்னமா யுஸ்ரி யுஸ்ரா, இன்னமா யுஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்துக்கு பிறகு லேசு இருக்கிறது என்று சொல்கிறாயே யா அல்லாஹ். எங்களுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ், பின்பு நாங்கள் லேசை அனுபவிக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், சில பேர் இப்போதே காஃபிரானவர்கள் எல்லாம் இப்பயே லேசை அனுபவிக்கிறார்கள் யா அல்லாஹ். மறுமையில் அவர்கள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதெல்லாம் எங்களுக்கு இந்த உலகத்திலே இந்த கஷ்டத்தை எல்லாம் முடித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் மறுமையில் போய் சந்தோஷமாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். சுவனத்தில் போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். மற்ற நபிமார்களின் பக்கத்தில் அருகில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பக்கத்தில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பக்கத்தில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். மீதமுள்ள அனைத்து சஹாபாக்களின் பக்கத்திலும், மீதமுள்ள அனைத்து நபிமார்களின் பக்கத்திலும் நாங்கள் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், அதுவும் பத்தாது யா அல்லாஹ், அதுவும் பத்தாது யா அல்லாஹ். நாங்கள் அடங்க மாட்டோம் யா அல்லாஹ். அப்போ உன்னுடைய லிக்காவை கொடுத்து விடு யா அல்லாஹ், உன்னுடைய அழைப்பை எங்களுக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். ஜன்னத்துல யா அல்லாஹ், உன்னை பார்த்ததும் நாங்கள் திகைத்து நின்று உன்னையே பார்த்து கொண்டே இருப்போமே யா அல்லாஹ். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தந்தல் பெறுவாயாக யா அல்லாஹ். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் என்றால் இந்த உலகத்திலே நாங்கள் நல்லமல்கள் செய்ய வேண்டும் யா அல்லாஹ். அதற்கு எங்களை பயன்படுத்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். நீ பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் எங்களை வேலை யாருமே பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் யா அல்லாஹ். எங்கள் செவியாக நீ இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னிடமே திரும்பி செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் துஆக்களை அனைத்தையும் நீயே ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு வந்த பொழுது உன்னுடைய அரிசில காலெடுத்து வைக்க நினைச்சாங்களே யா அல்லாஹ், உன்னுடைய இடத்துல செப்பலை போட்டு அணிய வந்தாங்களே யா அல்லாஹ். அப்பா நீ சொன்னியே யா அல்லாஹ், நாயகமே செப்பலை நீங்க கழட்டாதீங்க, உங்களை காலணிகளை நீங்க கழட்டாதீங்க, அதுல உள்ள தூசியில புரட்ட அந்த தூசியினுடைய புரட்டினால என் அரிசி பறக்கத்தை அடையட்டும்னு, அந்த பறக்கத்தை அந்த தூசியின் புரட்டினால எங்களுடைய சிறிய துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, யா அல்லாஹ், உன்னிடமே கையேந்தியவர்களாக கேட்கின்றோம் யா அல்லாஹ். நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ, எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ அனைத்தையும் நீ கபூல் செய்து விடுவாயாக யா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين آمين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.